ஹாய் சார். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட்ஸ் பத்தி உங்க ஐடியா என்னன்னு சொல்றீங்களா? டயட்னு எடுத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கீட்டோ டயட் இருக்கு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கு, ஜிஎம் டயட்னு ஒன்று இருக்கு, டேஷ் டயட்னு ஒன்று இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ கார்ப் டயட்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஊர்ல ஜென்ரலாக ஃபாலோ பண்ற டயட். இதுல நீங்க எதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எதை பத்தின டீடைல்ஸ் வேணும்? எல்லா டயட் பத்தியுமே ஜென்ரலா ஒரு ஐடியா சொல்லுங்க. ஸோ ஜென்ரலாக நான் வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கீட்டோ டயட் எடுக்கிறீங்கன்னா அது வந்து லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கீட்டோன்ஸ் வந்து நம்ம பாடியிலேருந்து லிவர்லேருந்து செக்ரீட் ஆகும். ஸோ இதன் மூலயமா வெயிட் ரிடக்ஷன் நடக்கும். சரிங்களா? இது வந்து ஒன் டைப் ஆஃப் டீடாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். பட் நீங்கள் எப்போ இதை ஸ்கிப் பண்ணுறீங்களோ அப்போயே உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகிடும். அண்ட் லோ கார்ப் டயட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக யார் ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அதாவது பாடி பில்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க அதிக அளவில் ப்ரோட்டீன் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து லோ கார்ப் டயட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎம் டயட்னு ஒன்று இருக்கு. இது வந்து டெய்லி அந்த வாரம் ஃபுல்லாவே ஒரே ஃபுட்டை நீங்க சாப்பிடுங்க, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். அது மாதிரியே ஃபாலோ பண்றதுனால ரொம்ப போரிங்கா இருக்கும். நம்மளால லாங் டர்ம் ஃபாலோவே பண்ண முடியாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கு. இன்டர்மிட்டன்ட் வந்து ஒன் டைப் ஆஃப் டீடாக்ஸ். இதுலயே 3 டைப் இருக்கு. இதை பத்தி நான் டீடைலா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் டேஷ் டயட். டேஷ் டயட்டா? அப்படின்னா? ஆமா, கண்டிப்பா இதை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஊர்ல வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சால்ட்டை வந்து கம்மி பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து எடுக்கக்கூடிய ஒரு டயட். இது பண்றதன் மூலியமா அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். டயட்டை பத்தி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சார், பேலன்ஸ் டயட் பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. பேலன்ஸ் டயட்லாம் ஒரு டயட்டா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. நம்ம அப்படிதான் சாப்பிடணும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.